ஏலக்காயின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாவே வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீல வந்து ஏலக்காய் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா கூட நம்ம ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம். இல்ல அந்த ஏலக்காய வந்து ஒரு தண்ணீல கொதிக்க வச்சு நம்ம குடிச்சோம் அப்படின்னா, அதுக்கும் வந்து ரொம்பவே சிரமப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ஏலக்காய்ல பல நன்மைகள் வந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காம, நமக்கு டேஸ்டிங் இருந்தா போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மருந்தா தேவைப்படுற விஷயத்த எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் போவோம். அந்த மாதிரி இந்த ஏலக்காயில வந்து பல நன்மைகள் வந்து இருக்கு. சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய் வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஏலக்காய எடுத்து நீங்க வந்து வாயில போட்டு மென்னு முழுங்கும் பொழுதோ சரி, இல்ல டீல போட்டு நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்ல ஹாட் வாட்டர்ல போட்டு நீங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிய குடிச்சாலுமே உங்களுக்கு சீக்கிரமா வந்து செரிமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த வயிற்றுல வந்து புண்ணு இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயித்துல அதிகப்படியா வந்து புண் இருக்கிறனால வாயில வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஏலக்காய் வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து நார்மலா வந்து டீ குடிக்கும் போதோ, இல்ல பால் குடிக்கும் போதோ இந்த ஏலக்காய வந்து நீங்க தட்டி போட்டு அதோட நீங்க குடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்துக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து நெறைய பிரச்சனை வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகப்படியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் கூட இப்பல்லாம் நோய் இல்லாம இல்லப்பா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வீட்லயே நம்ம கிட்ட நம்ம சமையல் அறையிலேயே நெறைய மருந்துகள் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு கிளம்புடா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாரி தான் நம்ம கிளம்பி போறோம். இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த ஏலக்காயில வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமிலத்தன்மை, வாயு, ஜீரணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து இந்த ஏலக்காய் வந்து ரொம்பவே பயனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து இந்த வயிற்றில் வந்து எரிச்சல் வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஏலக்காயோட தண்ணி குடிப்பதனாலயோ, இல்ல பால்ல வந்து ஏலக்காய் போட்டு நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாவும், இது வந்து ரொம்பவே உங்களுக்கு சீக்கிரமா வந்து குணப்படுத்திரும். இந்த எரிச்சல் எல்லாமே இனிமே வராது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து டிராவலிங் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் சிலருக்கு வந்து ஒரு மாரி தல சுத்துற மாரி இருக்கும். டிராவல் பண்றவங்களுக்கு. இல்ல ஏதோ ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி, ஏதேதோ ஒரு மாரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்குமே வந்து இந்த ஏலக்காய நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்மெல் பண்ணா கூட போதும். சோ அப்படி ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாமிட்டிங் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏலக்காய் வந்து நம்ம சாப்பிடறனால நம்ம உடலுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகப்படியாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த நீரிழிவு நோய் வந்து வராம தடுக்கிறதுக்கும், இல்ல நீர் வகித்த அந்த வீக்கங்கள் வந்து எல்லாமே குறையறதுக்கும் வந்து இது ரொம்பவே பயன் தர வேண்டிய ஒரு மருந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மருந்த வச்சுட்டு, வெளியில இருக்கிற மருந்த தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம். சோ இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.